அப்படியே வாங்க அகத்த பக்கம். அந்த காலத்துல களவு மனம், கற்பு மனம் என்று 2 வகையா உண்டு. ஒரு தலைவர் தனக்குரிய தலைவனை தானே தேர்ந்தெடுத்து கொண்டு, அந்த காலத்துல ஒரு தலைவி தனக்குரிய தலைவனை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார். பெற்றோர்கள் அதை சம்மதிக்க மாட்டார்களே என்று தலைவனை கூட்டிக் கொண்டு அடுத்த ஊருக்கு போகிறது. இது உடன்போக்கு போகிறது என்று இலக்கணத்துல பேசு. உடன்போக்கு அந்த ஊர்ல போய் 2 வருடம் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கிறது. அப்படி ஒரு வீட்டுல நம்ம செல்வ செழிப்பான வீடு, அந்த வீட்டுல நற்றாய் பெற்ற தாய், அவளை வளர்க்கிற செவிலித்தாய். அந்த காலத்துல இலக்கியங்கள்ல அது நிறைய பேசுறாங்க. செவிலித்தாய், நற்றாயை காட்டிலும் செவிலித்தாய் ரொம்ப சிறப்பு பெற்றவளா இருந்தான். அந்த வீட்டு தலைவி ஒரு தலைமகனை தேர்ந்தெடுத்து பெற்றோர்கள் இசையாததுனால அவனை அழைத்து கொண்டு அந்த ஊர்ல இருந்து யாருக்கும் சொல்லாம வெளியெடுத்து புறப்பட்டு போயிட்டான். இப்ப நற்றாய் தன்னுடைய மகளை காணாமை என்று தேடி செவிலித்தாயிட்டு சொல்லி எங்கே இருக்கிறாள், எங்கே போனாள் என்று தேடி கண்டுபிடித்து கொண்டு வா என்று செவிலித்தாயை அனுப்புறார். செவிலித்தாய் ஊரெல்லாம் கடந்து 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 அப்படியே போறான். இப்ப மாதிரி போக்குவரத்து வசதியா அப்பெல்லாம் இல்லை. ரொம்ப தூரம் போனான். யாரும் எதிர போற மாதிரியும் தெரியல, வரும். கொஞ்ச தூரம் போன உடனே எதிர ஒரு ஆணும் பெண்ணும் வருவது தெரிந்தது. தொலைவில் ஆணும் பெண்ணும் வருகிறார்கள். இவளுக்கு ஒரு மகிழ்ச்சி, நம்முடைய தலைவியும் தலைவனும் தான் வருகிறார்கள் என்று மகிழ்ந்திருந்தான். பக்கத்துல வந்த பிறகு பார்த்தா அவங்களுக்கு வேற, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வருகின்ற தலைவனும் தலைவியும். ஆஹா, நாம நினைச்சோமா நம்முடைய தலைமகளும் தலைமகனும் அல்லவே இவர்கள் இருக்கிற. ஆனா அங்க இருந்தானே வர்றாங்க, இவங்க இப்படித்தானே போயிருக்கணும், அதனால எதிர பார்த்திருப்பாங்க. நல்லா பார்த்து இப்ப நல்லதான் நம்ம கவனிக்கணும். அவன் என்ன கேட்கிறான் பாருங்க. தலைவன் தலைவர் 2 பேர்த்தையும் பார்த்துதான் பொதுவா கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அவ சொன்னான், அப்பா உங்களை மாதிரி 2 பேர் எதிர போக கண்டீர்களா? கேள்வி. உங்களை போல 2 பேர் எதிரே போக கண்டீர்களா? 2 பேரை வச்சுதானே கேட்கிறான். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ அவன் சொன்னான், யாரு? அந்த தலைமகன் சொல்றான், புலியூர் நின்று என ஆண்டான் அறுவரையில் ஆளி அண்ணானை கண்டேன். அம்மா, புலியூர்ல திருச்சிற்றம்பலம், சிதம்பரம். புலியூர் என நின்று ஆண்டான் அறுவரை, அந்த மலையில இருக்கிற யாழி ஆண் சிங்கம் போன்ற ஒருவனை பார்த்தேன். கேள்வி புரிஞ்சுட்டு பதில் சொல்லிட்டான். இப்போ இங்கதான் தமிழ் பண்பாட்டின் உச்சம் நிற்குது. என்ன சொன்ன? உங்களை மாதிரி 2 பேரும் எதிரே போக கண்டீங்களான்னு கேட்டான். இந்த பதில் என்ன சொன்னா? அந்த புலியூர் என நின்று ஆண்டான் அறுவரில் ஆளி சிங்கம் போல ஒருவனை கண்டேன் அப்படின்னு பாதி விடை சொல்லிட்டான். பாதி விடை சொல்லிட்டு அயலே, பக்கத்தில் இருக்கிற இப்படிங்க, அயலே தூண்டா விளக்கு அணையால். நல்லா கவனிச்சிங்க. பக்கத்தில் இருக்க மனைவியை பார்த்து, பக்கத்தில் இருக்க மனைவி என்ன சொல்றாங்க? தூண்டா விளக்கு. நல்லா கவனிச்சிங்க. ஆண் மக்களும் தெரிஞ்சுக்கணும், பெண் மக்களும் தெரிஞ்சுக்கணும். தூண்டா விளக்கு. அப்பா, நாம என்ன சொல்லுவோம்? நமக்கு ஏதாவது பிரச்சனையை வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான்? எப்படி பேசுவான்? பெண் பிள்ளையில நான் சொல்லணுமா? அத என்னன்னா உண்டு அத்தனை வார்த்தையும் சொல்லி ஒரு அச்சனையே பண்ணி விட்டுருவாங்க நம்மாக்கு. அதான் கேட்டான், அயலே தூண்டா விளக்கு அணைய. விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அது அணையாம இருக்க அடிக்கடி தூண்டிட்டே இருக்கணும். ஆனா இவள் அப்படி இல்லையா, குறிப்பு அறிந்து
சொல்லாமலே எல்லாம் செய்யக்கூடியவளாக. அதனால மனைவி பார்த்து சொல்றான், அயலே தூண்டா விளக்கு அணையாய் என்னையோ அன்னை சொல்லியது. இங்கதான் நம்ம கவனிக்கணும். அம்மா இந்த அம்மா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டான். நமக்கு புரியுதா? அப்ப உங்களை மாதிரி 2 பேரும் எதுல போகலான்னு கேட்டான். 2 பேரும் வச்சுத்தானே கேட்கிறாரு. கேட்ட கேள்விக்கு பாதி விடை சொல்லிட்டான். கேட்ட கேள்விக்கு வெளியூர் என்னவென்று ஆண்டான் அறிவரையில் ஆளு என்னானை கண்டேன்னு பாதி விடை சொல்லிட்டான். நீதி விடையும் சொல்ல வேண்டியதானே. பக்கத்தில் இருக்கிற மனைவிட்ட கேட்டான், அம்மா இந்த அம்மா என்ன கேட்கிறாங்கன்னா, என்ன பொருள்? எதிரே வருகிற இன்னொருவனுக்கு உரிய ஒருத்தியை தான் பார்த்ததாக கண்டதாக சொல்லுவது தமிழ் பண்பாட்டுக்கு அயலே தூண்டா விளக்கு அணையாய் என்னையோ அன்னை சொல்லுது. அந்த அம்மாவுக்கு பதில் நீ சொல்லு. இதுதாங்க தமிழ் பண்பாட்டின் உச்சம். இந்த தமிழ் பண்பாட்டை நினைக்க நினைக்க நமக்கு நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. வைணவ உலகத்துல பெரும் சிறப்பு பெற்றவர் ராமானுஜர். அவரை பற்றி பேசணும்னா நாட்கணக்கா மாலை கணக்கா பேசிட்டு இருக்கலாம். ராமானுஜர், அந்த ராமானுஜருக்கு ஒரு சீடர், அவர் குரு, இவர் சீடர். அவருக்கு பேரு, அந்த சீடருக்கு பேரு வடுக நம்பி. வடுக நம்பி. ராமானுஜர் சீடருக்கு பேர் என்ன? வடுக நம்பி. குரு பக்தின்னா அவருக்கு எல்லையே இல்லை. அது நினைக்க நமக்கு இனிக்கிறது. குரு பக்திக்கு எல்லை இல்லாத பக்தி. எப்படின்னு பாருங்க. ஒரு நாள் குருவுக்காக பால் காய்ச்சிட்டு இருக்கான். பெருமாள் திருவீதி போல வந்துட்டு இருக்கிறார். ராமானுஜர் போய் பெருமாளை தரிசிக்கிறார். அற்புதமான காலம். அடே வடுகா, அவர் கூப்பிடுறார், நம்பி பெருமாளை சேவிக்க வா. நல்லா கவனிச்சு, பெருமாளை சேவிக்க வா. அவன் சொன்னா, நான் வர முடியாது. எப்படிப்பா வர முடியாது? என்னடா சொல்ற? நான் என் குருவுக்கு பால் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். என் குருநாதருக்கு பால் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நான் அங்கே வந்தால் பால் என்ன ஆகுது? அதனால நீங்க அவர் சொன்னார், அடே பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன், இந்த செங்கண்ணை தரிசிக்க வாரான். இவன் சொன்னா, அது ஒரு ஆழ்வார் பாடினார்ல. இன்னொரு ஆழ்வார் என்ன பாடி இருக்கிறாரு? என் அமுதனை கண்ட கண்கள் மற்றும் ஒன்றினை காணாது. என் அமுதாகிய உங்களை காட்ட அந்த கண்டறிக்க இன்னொரு பெருமாளெல்லாம் சேமிக்க வேண்டாம். குரு பக்திக்கு எல்லையே இல்லப்பா. குரு பக்தி அதுக்கு மேல அதான் நினைச்சு நினைச்சு இருக்குது. அந்த ராமானுஜர் அப்படியே தலையாத்திரையா புறப்பட்டு போறாருப்பான். திருவள்ளரை என்ன ஊரு? திருவள்ளரை என்ற ஒரு ஊரு. ஆமா, அந்த வெள்ளரி வழியா போயிட்டு இருக்காரு. எங்க போறாரு? உத்தமர் கோயில். உத்தமர் கோயில் 108 திவ்ய தேசங்களிலே ஒன்று. அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக போய்கொண்டிருக்கிற போது வெள்ளரை என்ற ஒரு திருத்தலம் வந்து, திருவள்ளரை என்ற ஒரு திருத்தலம். அது அப்படியே போகணும், சோற ஒட்டி போகணும், வெளியில நின்று வணங்கி போகணும். காலில் பாதுகை அணிஞ்சிருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க, பாதுகை. அந்த பாதுகையோடு வழிபாடு பண்ணுவது, திருக்கோயிலை சுற்றி போவது மரபு அல்ல. ஆகவே விடுகா அப்படின்னாரு. வேகமா வந்தான், பாதுகையை எடுத்து வாங்கிட்டான். அப்புறம் இவர் அப்படியே கோவிலை சுற்றி வந்துட்டு வெள்ளரை அந்த திருக்கோயிலெல்லாம் சுத்திட்டு அப்படியே அந்த பக்கம் கடந்து போனார். இவனும் பின்னாலேயே போனான். போயிட்டு திருவள்ளரை சேவிச்சா உத்தமர் கோயிலுக்கான போகணும். அங்க போறவோ அவர் என்ன சொன்னாரு? வடுகான்னாரு. ஏன் பாதரட்சை வேணும்ல? அவர் என்ன வேணும்? பாதரட்சை வேணும். வடுகான்னாரு. உடனே கொஞ்ச நேரம் ஆச்சு அவனுக்கு. என்னப்பா இன்னும் என்ன பண்ற? இந்த பாதை என்ன ஆச்சு அப்படின்னா அப்படி பார்த்தான்.
அதிர்ச்சி அடைஞ்சு போனார். ஆமா, இவன் தலையில ராமானுஜர் வழிபாடு செய்கிற பூஜை பெட்டி இருப்பார். ராமானுஜர் நாளும் நாளும் வழிபாடு செய்கிற பெருமாளும் தாயாரும் அடங்கிய பூஜை பெட்டி இருக்கு. இந்த பாதையை பூஜை பெட்டி மேலத்துக்கு போறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சு போனார். அடே, என்ன காரியம் செய்ய துணிந்தாங்க? அமைச்சார் அமைச்சார் அப்படின்னா, ஏன் பதறீங்க? என்ன? என் பெருமாள் மீது பாதியை தூக்கி வச்சிருக்கிறாரா பாதி அப்படின்னாரு. உங்களுக்கு உங்க பெருமாள் பெருசு, எனக்கு என் பெருமாள் பெருசு. என்னப்பா குருபக்தி! இந்த வடுக நம்பி இந்த குருபக்தியை நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. ஆமா, அதுக்கு மேல கொங்கு நாட்டுல ஆனூர் அப்படின்னு ஒரு பங்கு. கொங்கு நாட்டுல ஆனூர் அது ஒரு சிற்றரசு. திருமணநாயக்க மன்னருக்கு அடங்கிய சிற்றரசு. திருமணநாயக்க மன்னருக்கு பல சிற்றரசு. ஆண்டுதோறும் அவருக்கு வரி, திரை, கப்பம் செலுத்தணும். அந்த சூழ்நிலையில இருக்கிறவர் இந்த சர்க்கரை ஆனூர் அந்த பகுதி அவருக்கு கட்டுப்பட்டது. ஆனூர் சர்க்கரையான் என்பவன் மிகச்சிறந்த வள்ளல், வளமுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புலவர்கள் என்றால், தமிழ் புலவர்கள் என்றால் அவனுக்கு உயிர். எப்போதும் அந்த புலவர்களை வீட்டுக்கு வரவழைத்து உண்ண உணவு, உடுக்க உடை என்று எல்லாம் தந்து பொன்னும் பொருளும் வேண்டியதை கொடுத்து அனுப்புகிற பெரும் பணியை செய்து கொண்டிருந்தார். அதனால தொழுமரம் நாடி செல்லும் பறவைகள் போல, பறவைகள் எந்த மரத்துக்கு போகும்? எந்த மரத்தில் நல்ல பழங்கள் பழுத்து தொங்குதோ அந்த மரத்தை நோக்கி பறவைகள் போகும். அதுபோல புலவர்கள் இந்த ஆணூர் சர்க்கரையானை பார்க்க வருவார், நாடி வருவார். இப்படியே ரொம்ப காலம் ஓடிட்டு இருந்தது. பேரும் கூறும் பெற்றவனா இருந்தான். திடீர்னு கால சூழ்நிலையில என்ன ஆச்சு? மழை பெய்யாம பைத்து போச்சு. விளைச்சல் இல்லை, வருமானம் இல்லை. அதனால திருமணநாயக்க மன்னருக்கு முறைப்படி வரி செலுத்த முடியல. அந்த ஆண்டு பல ஆண்டுகளுக்கு விழாத போதெல்லாம் வீட்டுல இருக்க தட்டு முட்டு ஜாமான் எல்லாத்தையும் கூட வித்து எல்லாம் பண்ணி அவருக்கு வரி செலுத்தினா வந்த புலவரோட எல்லாம் வரவேற்று உபசரித்தான். இப்ப எதுவும் இல்லை வீட்டுல, அதனால செலுத்த முடியல. அவருக்கு திருமணநாயக்க மன்னருக்கு அமைச்சராக இருந்தவர் ராமப்பையர்னு பேரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இப்படி எல்லா பயிலும் வரிவாய்வு கட்டலைன்னா நம்முடைய நாடு ஆட்சி எப்படி நடக்க முடியும்? அதனால யாரெல்லாம் வரி செலுத்தலையோ அவங்களெல்லாம் தூக்கி சிறையில போடுறாங்க. நல்லா கவனிச்சுங்க. ஆணூர் சர்க்கரையான் அதுபோல இன்னும் சில பேரை தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. இப்ப மாதிரி ஒரே விஷயத்துல உலகத்தை போல பார்த்துடலாம். அப்ப அதெல்லாம் கிடையாது, இல்லை, எந்த வசதியும் கிடையாது. அதனால ஆணூர் சர்க்கரையான் சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று தெரியாமல் வெளியூர்ல இருந்து ஒரு புலவர் நடந்து 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 களைத்து தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு ஆணூருக்கு வந்து ஆணூர் சர்க்கரையானுடைய வீட்டிற்கு போனார். அங்க போனா ஆணூர் சர்க்கரையான் சிறைச்சாலையில இருக்கிறார். அழகம். ஆணூர் சர்க்கரையான் சிறைச்சாலையில இருக்கிறார். இந்த புலவர் நினைச்சாரு, நம்முடைய வறுமை நம்ம விட்டு என்றைக்கும் போகாது போல இருக்க. புலமையும் வறுமையும் பிரிக்க முடியாதது. புலமையும் வறுமையும் பிரிக்க முடியாதது. ஆணூர் சர்க்கரையான் தேடி வந்து நம்முடைய வறுமையை நீக்கிக் கொள்ளலாம் என்று வந்தேன். வந்த இடத்தில் அவன் இங்கு இல்லையே. என்னுடைய தரித்திரம் என்னை விட்டு என்றைக்கு போகுமோ தெரியாது. ஆனா வந்தது வந்துட்டான். அந்த புண்ணியவான் இருக்கிற முகத்தையாவது பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லி இந்த புலவர் என்ன பண்ணாரு, சிறைச்சாலை எங்கே என்று விசாரித்து
அங்கே போய் வாயில் காவலருடைய நின்றார். என்ன, ஆணூர் சர்க்கரையான பார்க்கணும். ஆணூர் சர்க்கரையான சிறைச்சாலைக்குள்ள இருக்கவன நீ ஏன் பார்க்கணும்? நீ யாரு? நான் ஒரு தமிழ் புலவன். சரி, இப்ப எங்க வந்த? என்னுடைய வறுமையை போக்கிக் கொண்டு வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த வள்ளல் இடத்துல பரிசு வாங்குவதற்கு வந்தேன். சரி, இப்பதான் அவங்க இல்லையே, சிறைச்சாலையில் இருக்கு, அவங்ககிட்ட ஒண்ணு இல்லையே, வரி கட்ட முடியாதனால சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு, வந்த வழியை தெரிந்து போனாங்க. இல்லையா, அவ்வளவு தூரம் காடு மலை எல்லாம் கடந்து வந்துட்டேன், வந்தேன், அந்த ஆணூர் சர்க்கரையான் முகத்தாயா பார்த்துட்டு போறேன் அப்படின்ட்டு நேர போனோம். அந்த சிறைச்சாலை கம்பிகளுக்கு இடையிலே இருந்து ஆணூர் சர்க்கரையால் பார்க்கிறோம். வருகிற அந்த தோற்றத்திலேயே அவர் தமிழ் புலவர் என்பது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அவனும் சிறைச்சாலையில இருக்கிறான். போனா கம்பிகளுக்கு இடையில கையை பிடிச்சான், பேசி கொண்டிருந்தான். என்ன செய்யறதுயா? அப்போ அந்த புலவர், ஐயா, உன்னுடைய பேரும் புகழும் கேட்டு என்னுடைய வறுமையை போக்கி வளமாக வாழ வேண்டும் என்று வந்தேன். என் கட்ட நேரம் இங்கேயும் பறத்துது, அதான் என்ன செய்ய, உன்னுடைய முகத்தையாவது பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னாரு. அப்போ ஆணூர் சர்க்கரையான், கொஞ்சம் இருங்க அப்படின்னு அந்த சிறைச்சாலையில் இருக்க வாயில் காவலனை கூப்பிட்டான். எப்பா, தமிழ் புலவர் ஒருவர் வந்திருக்கிறார், சிறைச்சாலையில் சர்க்கரையானை கண்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு கொடுப்பதற்கு ஏதாவது ஒன்று வீட்டில இருந்தால் வாங்கி வா. நல்லா கவனிச்சுங்க, ஏதாவது ஒன்று வீட்டில இருந்து வாங்கி வா என்று அந்த வாயில் காவலன் அனுப்பினான். வாயில் காவலன் வீட்டுக்கு போய் அந்த அம்மா இடத்துல, அம்மா ஒன்று வாங்கி வர சொன்னார், தமிழ் புலவருக்கு கொடுப்பதற்கு ஏதாவது ஒன்று வாங்கி வர சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அங்க வீட்டுல எதுவுமே இல்லை, வீட்டுல எதுவுமே இல்லை, ஒன்றே ஒன்று அவருடைய கழுத்திலே தாலி கிடக்கிறது. ஒன்றே ஒன்று கழுத்தில் தாலி கிடக்கிறது. அதை தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லை. எந்த ஒன்று உயிராக பெண்கள் கருதுகிறார்களோ, எந்த ஒன்றை எந்த நிலையிலும் கலட்டக்கூடாது என்று நினைக்கிறார்களோ, அந்த ஒன்றை கழட்டி அந்த சிறைச்சாலை காவலிடத்திலே அந்த அம்மா கொடுத்தான். அவனே ஆச்சரியப்பட்டான், இந்த தாய் என்ன பண்ணான், அவனா அதுக்கு மேல இந்த அம்மா இருப்பாங்க போல இருக்கு. கொண்டு போய் ஆணூர் சர்க்கரையான் இடத்துல கொடுத்தா, ஆணூர் சர்க்கரையான் அதை புலவர்த்து கொடுத்தார். ஆமா, இந்த பாவத்துக்கு நான் ஆளாக முடியாது, நான் வாங்க மாட்டேன், புலவர் கொடுத்தார். அப்போ ஆணூர் சர்க்கரையான் சொன்னார், புலவரே, நீங்கள் அது பாவம் என்று நினைக்கிறீர்கள், நான் வந்த தமிழ் புலவரை வெறுங்கையோடு அனுப்புவது மிகப்பெரிய பாவம் என்று கருதுகிறேன். என்னுடைய பாவத்தை வேறு வழி இல்லாமல் புலவர் அதை வாங்கினார். வாங்கினவர் நல்லா கவனிச்சுங்க, வீட்டுக்கு போகிறார், நேர திருமண நாயக்கர் மன்னருக்கு போகிறார். நேர திருமண நாயக்கர் மன்னர்கிட்ட போய் உங்களை பார்க்க ஒரு புலவர் வந்திருக்காருன்னா, திருமண நாயக்கர் மன்னர் வேகமாக அவரை வரவேற்று உபசரித்து அமர வைத்தார். உபசரிப்பு இருக்கட்டும், உட்காருவது இருக்கட்டும், என்ன காரியம் செய்கிறார்? திருமண நாயக்கருக்கு எதுவும் புரியல. அமைச்சர் செஞ்ச வேலை, தாலியை தூக்கிட்டார். நடந்த கதையெல்லாம் சொன்னார். எதுவும் இல்லாத போது ஒரு தமிழ் புலவரை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது என்று அந்த சர்க்கரையான் தாலியை தமிழுக்காக தந்திருக்கிறான் பாருங்கள். அதிர்ச்சி அடைந்து போனார் திருமண நாயக்க மன்னர். உடனே கூப்பிட்டு ஆணூர் சர்க்கரையான விடுதலை பண்ணி கொண்டு வா. ஓடினாங்க. ஆணூர் சர்க்கரையான விடுதலை பண்ணி கொண்டு வந்து திருமண நாயக்கர் மண்ணை முன்னணி நிறுத்தினார்கள். அவனை இருக்கையிலே ஆசனத்திலே அமர வைத்து தன்னுடைய செயலுக்காக, தன்னுடைய அமைச்சர் செய்ததற்காக மன்னிப்பு கேட்டு அவருக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் கொடுத்து அவரை நாடி வந்த
அந்த புலவருக்கும் பொன்னும் பொருளும் ஏராளமாக கொடுத்து அனுப்பினார் திருமண நாயக்கர். அந்த திருமண நாயக்கர் நினைக்கிறார், தமிழ் புலவன் மீது இந்த ஆளும் சர்க்கரையால் கொண்டிருந்த பற்றும் பாசம் நினைக்க நினைக்க திருமண நாயக்கருக்கு நினைக்க நினைக்க இழிக்கிறது அப்படின்னு. ஆமா, காஞ்சிபுரம் திருமழிசை ஆழ்வார் என்னப்பா? ஆமா, 12 ஆழ்வாரிலே ஒரு திருமழிசை. அந்த திருமொழியா ஆழ்வார் இடத்துல, திருமழிசை ஆழ்வார் இடத்துல ஒரு சீடன், அவன் பேரு கணிகண்ணன். என்ன பேரு? கணிகண்ணன் என்று பேர். அவருக்கு பணி செய்வதே தன் வாழ்நாள் கடமை என்று பணி செய்ய. அந்த நாளில் அந்த இடத்திற்கு ஒரு முதியவள், வயது முதிர்ந்த ஒருத்தி, நானும் ஒரு ஆழ்வாருக்கு பணிவிடை செய்கிறேனே என்று அங்க பெருக்கிறது, சுத்தம் பண்ணுறது, நொழுகிறது, கூட்டுறது, பெருக்கிறது, கோலம் விடுறது, அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கிற பணிகளை இந்த வயது முதிர்ந்த பாட்டி செய்தார். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த தாய் இந்த தள்ளாத வயதில் நமக்கு இத்தனை பணிகளையும் தொண்டுகளை செய்கிறானே, தொடர்ந்து இந்த தாய் நல்ல பணியை தொண்டு செய்வதற்கு அவரை இளமையுடைய ஒரு பெண்ணாக மாற்றுவது, வயது முதிர்ந்த அந்த தாயை இளமையான ஒரு பெண்ணாக மாற்றினார். அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவருக்கு பணிவிடை செய்துட்டு இருக்கிற போது இந்த திருமழிசை ஆழ்வாரை சந்திக்கிறதுக்காக அந்த நாட்டு அரசன் வந்தான். ஒரு இளமையான அழகான ஒரு பெண் அவருக்கு பணிவை செய்து கொண்டிருக்கிறத பார்த்து ஆழ்வாரத்துல கேட்டான், ஐயா, நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன், இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அப்படியா, ஒரு நல்ல வாழ்க்கை வாழட்டுமே என்று பெருந்தகவையோடு அந்த ஆழ்வார் சம்மதிச்சு அந்த அம்மா அனுப்பினா திருமணம் பண்ணிக்கொண்டு அரண்மனையில ராணியா இருக்காங்க. இப்போ அடிக்கடி அரசனா ராணியே ராஜாவும் பேசுவாங்கல்ல, நாளாக நாளாக ராஜா வயது முதிர்ந்த கிழவன் ஆகிட்டு இருக்கான். இந்த அம்மா அப்படியே இளமை மகனாக இருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் வயசு முதிர்ந்து பெரிய வயசானவன் ஆகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இளமையாவே எந்த மாறாம இருக்கிறாளே எப்படி அப்படின்னு ஒரு நாள் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு கேட்டான். ஏமா, நான் நாளாக வயசாய முதியவன் ஆகிட்டு இருக்கேன், நீ என்று மாறாத இளமையோடு இருக்கிற எப்படி அப்படின்னு கேட்டான். அதுவா, ஆழ்வார் பாடினால், எப்படிப்பா? ஆழ்வார் பாடினால் நீங்களும் இளமையோடு இருக்கலாம், ஆழ்வார் பாடினால் நீங்களும் இளமையோடு இருக்கலாம். அப்படியா? கூப்பிடிய ஆழ்வாராங்க. ஆழ்வார வேகமா போய் கூட்டிட்டு வந்தாங்க. வந்து வணங்கி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார். என்ன பாடுங்க, நானும் இளமையோடு இருக்கணும், எனக்கு ஒரு ஆசை. அவன் சொன்னாரு, அந்த ஆழ்வார், நாராயணனை பாடிய வாயால், நாராயணனை பாடிய வாயால் நரனை பாட மாட்டேன். ஏய், நான் சொல்லுவது யார் தெரியுமா? இந்த நாட்டு அரசன். பாடு, பாட மாட்டேன். அப்ப நாட்டை விட்டு ஓடு. உடனே என்னாச்சு? நாட்டை விட்டு போறதுக்கு திருமழிசையால் தயாராயிட்டாங்க. கணியன்கிட்ட, அப்பா அவனை பாட சொன்னாரு, நான் பாட மாட்டேன்ட்டேன், அதனால என்ன நாடு கடத்திட்டாரு, நான் போயிட்டு வர்றேன்ப்பா அப்படின்னாரு. நான் போயிட்டு வரேன். இப்போ கணியண்ணன் சொன்னா, ஐயா குருவே, நீங்க புறப்பட்டு போன பிறகு எனக்கு என்ன இங்க வேலை, நானும் கூட வருகிறேன். சரி வாடா போறான். அது போற போது, சரி போறது போறோம், பெருமாள்கிட்ட சொல்லிட்டு போவோம். எப்படிப்பா? நல்லா கவனிச்சுங்க. காஞ்சிபுரத்தை விட்டு நாம 2 பேரும் போறது போறோம், பெருமாள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே. சரின்னு பெருமாள் முன்னால போய் நிற்கிறான்.
கணிகண்ணன் போகின்றான். காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன். நீயும் உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக் கொள். என்ன பாட்டுவா, என்ன பாட்டு! பெருமாளே, என்னுடைய சீடன் கணிகண்ணன் நாடு கடத்திட்டு புறப்பட்டு போறான். அதனால நானும் அவனுக்கு பின்னால போறேன். அதனால நானும் நீங்க 2 பேரும் போனோம். உனக்கு என்ன இந்த வேலை? நீ என்ன பண்ணணும்? பை நாகப்பாய் ஆதிசேடன் ஆகிய பாம்பு படுக்கையில் படுத்திருக்கீல்ல, அதை சுருட்டி கொண்டு என் பின்னால வாயாச்சாரு. உடனே பெருமாள் ஆதிசேடன் ஆகிய பாம்பு படுக்கையை சுருட்டிட்டு பின்னால புறப்பட்டு போயிட்டார். அங்க போய் ஏனாத்தூர்னு ஒரு ஊரு, அங்க போய் தங்கிட்டாங்க. ஏனாத்தூர், பெரிய ஏனாத்தூர்னு ஊர், அங்க போய் தங்கிட்டாங்க. இப்போ ஆழ்வார் போயிட்டாரு, சீடன் போயிட்டார். இப்ப என்ன ஆச்சு? மழை பெய்யல, செழிப்பு இல்ல, வளமெல்லாம் குறைஞ்சு போச்சு. மக்கள் பஞ்சம், பசி, பட்டினி என்று சாகக்கூடிய நிலைமை. இப்போ கேட்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி நிலைமை? வேற ஒண்ணும் இல்லையா, ஆழ்வார நாடு கடத்தினீங்கல்ல, அதனால அவரும் போயிட்டாரு, அவரோட சீடனும் போயிட்டான், அவரோட பெருமாளும் போயிட்டாரு. அது ஆஹா, இவ்வளவு நடந்து போச்சா? உடனே ஆள் அனுப்பி இவனே போய் ஆழ்வார திரும்பி வந்து அருள் செய்ய வேண்டும், எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும்னாரு. ஆழ்வாரு புறப்பட்டாரு, கணிகண்ணன் புறப்பட்டா. இவ பெருமாடு சொன்னான், கணிகண்ணன் போக்கு ஒழிந்தான். கணிகண்ணன் போக்கு ஒழிந்தான். காமரு பூங்கச்சி மணிவண்ணா துணிவுடைய சென்னா புலவனும் போக்கு ஒழிந்தேன். நீயும் உந்தன் பைனாகப்பாய் பிரித்துக்கொள். நீயும் உந்தன் பைனாகப்பாய் பிரித்துக் கொள்ளாரு. உடனே அந்த பெருமான் என்ன பண்ணாரு? பாம்பு படுக்கைய பிரிச்சு படுத்துட்டாரோ பழையபடி. இப்ப அவருக்கு என்ன பேர் தெரியுமா? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இப்ப இங்கே ஆழ்வாருடைய பக்தி, கணிகண்ணனுடைய பக்தி, இருவரிடத்திலும் அந்த பெருமான் கொண்டிருந்த எல்லையில்லாத அருள் வாக்கிய அத்தனை நினைக்க அதுக்கு மேல டிஎம் காதர் பாட்சான்னு ஒருவர். டிஎம் காதர் பாட்சா ஹார்மோனிய சக்கரவர்த்தி. என்ன சக்கரவர்த்தி? ஆமா, ஹார்மோனிய வாசிட்டு பாடினார்னா 1000 1000 1000 கூட்டம் அப்படியே மெய் மறந்து மகுடி கேட்ட நாகம் போல இருப்பாங்க. டிஎம் காதர் பாட்சா ஹார்மோனிய சக்கரவர்த்தி. ஹார்மோனியத்தை வச்சுட்டு, ஹார்மோனிய பார்த்திருக்கீங்களா? இப்பெல்லாம் பார்க்கலையா? என்னன்னோ வந்துருச்சு, அதை வச்சுதான் பாடும். ரொம்ப அற்புதமா அந்த கதையெல்லாம் நிறைய வேற எங்கேயோ போயிடும், வேண்டாம் பார்க்க போயிடுவோம். ஹார்மோனிய சக்கரவர்த்தி டிஎம் காதர் பாட்சா அற்புதமா பாடுறார். டிஎம் காதர் பாட்சா கச்சேரி பண்றாரு, ஹார்மோனிய கச்சேரி பண்றாருன்னா 1000 1000 மக்கள் திரண்டு வந்துடுவாங்க. அவரு பாடுற பாடல்ல ரொம்ப சிறப்பு பெற்ற பாடல். நான் அப்பா, அவர் இஸ்லாமியர், அவர் இஸ்லாமியர், ஹார்மோனிய சக்கரவர்த்தி. அவர் என்ன போறார்? சுழலிமலை மீதுலாவும் சீலா, சுழலிமலை மீதுலாவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய பாலா. சுருளிமலை மீதுலாவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய பாலா. அப்படி பாட்டு கேட்க 1000 1000 கூடுவாங்களாம். சுதந்திர விடுதலை போராட்டம், சுதந்திர பாடல்களை பாடி மக்களுக்கு எழுச்சிய உணர்ச்சியை உண்டு பண்ணிட்டார். 1000 1000 மக்கள் வெள்ளையனே வெளியே இருந்து கிளம்பிட்டாங்களாம்.
இப்ப வெள்ளை அரசாங்கம் பார்த்தது, இவனை வெளியே விட்டு வச்சா நமக்கு எதிராக 1000 பேரை திரட்டிடுவான், இவனை விடப்படாது, சிறைச்சாலையில போடு, விசாரணை, தூக்கு தண்டனை. எப்படிப்பா, என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. சரி, இப்ப தூக்கு தண்டனை போடுறது போது ஒரு நடைமுறை உண்டான். தூக்க தொங்குறதுக்கு முன்னால உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நல்லா கவனிச்சுங்க, தூக்கு போடுறதுக்கு எல்லாம் தயாராயிடுச்சு. இப்போ அதுக்குரிய அதிகாரிகள் எல்லாம் வந்தாச்சு, மருத்துவர் வந்தாச்சு, நீதித்துறையில வந்தாச்சு, காவலர்கள் வந்தாச்சு, எல்லாம் தயாரா இருக்கு. காதல் பாச்சா, தூக்குல போட போறோம், உனக்கு கடைசி ஆசை என்ன, ஏதாவது இருந்தா சொல்லு, அதை நிறைவேற்றி வைக்கணும். எனக்கு என்னையா வேற ஆசை, என்னுடைய ஆர்ம என்னை பற்றிய கொண்டு வாங்க, அதுல ஒரு பாட்டை பாடணும், அதுதான் என்னுடைய ஆசை. நான் சரி, அந்த ஆர்மனை பற்றிய கொண்டு வந்தாங்க, வாசிக்க ஆரம்பிச்சாரு. சுருள் மாலை சீலா